ஸோ ஹாய் கேஸ்லாம் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறேன்னு நினைக்கிறேன். ஸோ நடுவில் ஒரு மிகப்பெரிய கேஃப்ன்றது வந்துருச்சு. கிட்டத்தட்ட இப்போ நான் 1 இயர் 11 மந்த்ஸ் தாண்டிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ 11 மந்த்ஸும் நான் வீடியோ போடலை. அதுக்கான காரணம் பெருசாக ஒன்றும் கிடையாது. பெருசாக பண்ண டைம் கிடைக்கல, கிடைச்ச டைம் அவங்க யூஸ் பண்ணலான்னு சொல்லிக்கலாம். ஸோ இதுக்கு மேலே கண்டினியூஸாக வீடியோஸ் வரும்ன்றதை நான் இப்போயே சொல்லிக்கிறேன். ஆக்சுவலி இதுக்கு மேலே பேசி மொக்க போட முடியாது. பட் இதுக்கு மேலே கண்டினியூஸாக வீக்லி 2 வீடியோஸ் ஆச்சு இனிமே பண்ண கண்டிப்பாக ஒன்று ட்ரை பண்ணுவேன். ஸோ இதுக்கு மேலே வித்தவுட் வேஸ்டிங் டைம் வீடியோ ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் கைஸ். ஸோ எல்லோரும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். டோரேமானோட நியூ மூவின்றது டிஸ்னி சேனலில் ப்ரீமியர் பண்ண போகிறாங்க. ஸோ ஆக்சுவலி இந்த மூவி நேம் பார்த்தீங்கன்னா டோரேமான் நோபிட்டா ஸ்கை யூட்டோப்பியா அப்படின்ற மூவி தான். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் ஒழுங்காக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் கழிச்சு பேசினாலும் கொஞ்சம் வாய் ரொம்ப உளருது. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா May 4th சண்டே பார்த்தீங்கன்னா 11 AM அப்படின்னா அவங்க ப்ரீமியர் பண்ண போகிறாங்க. ஸோ எல்லோரும் தெரிஞ்ச விஷயம்னு நினைக்கிறேன். பிகாஸ் ப்ரோமோ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்திருக்கும். இந்த வீடியோ நான் போடுற சமயத்தில் ஒரு பெரிய கேப்ன்றது இருக்கும். பிகாஸ் நான் லேட்டாக தான் வீடியோ அப்லோட் பண்ணுன்றது வழக்கமாக தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அதை தான் இப்போ மென்ஷன் பண்ணிக்கிறேன். அண்டு வருஷம் டோரேமானோட மூவி ரிலீஸ் ஆகுதுன்றது ரொம்ப காமனான விஷயம். பிகாஸ் டிஸ்னி சேனல் வழக்கமாக எப்பயுமே பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா வீக்லி இயர்லி பார்த்தீங்கன்னா ஒரு மூவி பார்த்தீங்கன்னா டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. அண்ட் அந்த மூவிக்கு ஏற்ற ப்ரொமோஷன்ஸும் கண்டிப்பாக வேணால் ப்ரொமோ கொடுத்துருந்து எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும். ஆக்சுவலி சோனியை பார்த்திங்கன்னா எனக்கு பிடிக்காத விஷயம் அதான். பிகாஸ் அவங்க ஷின்சானோட எல்லா மூவிஸுமே 2 வீக்ஸ் ஒன்ஸ் அந்தமாதிரி பண்ண டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அவ்வளோ ப்ரொமோ கொடுத்த மாதிரி எனக்கு தெரியல. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஷின்சான் பற்றி சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா எல்லா மூவிஸுமே பார்த்தீங்கன்னா சோனியில் பார்த்தீங்கன்னா டப் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி நடுவில் பண்ணால் நான் பெருசாக வீடியோஸ்லாம் அதுக்கும் போடலை, அதுக்காக தான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். எல்லா மூவிஸும் ஒரு தமிழில் தான் நிறைய மூவிஸை பார்த்தீங்கன்னா அவங்க ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. அண்டு அதேமாதிரி ரிப்பீட் டெலிகாஸ்ட்லாம் அடிக்கடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்க உடனே டப் பண்ணி முடிச்சதுனால பெருசாக நியூ மூவிஸ்ன்னு சொல்லிக்கிற அளவுக்கு சோனி அண்ட் ஷின்சான் தரப்பு வந்து எதுவுமே கிடையாது. ஸோ இந்த ஒரு சமயத்தில் நியூ மூவின்றது ஒரு நல்ல விஷயந்தான். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா அந்த அந்த கார்டன் சைட்ஸில் சேனல்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரையாக தான் போயிட்டுருக்கு. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா போன வருஷன்றது நிறைய அனிமேஷன் புதுசாக கொண்டு வந்ததுனால கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. பட் இந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா சிஎன்னும் ரொம்ப ட்ரையாக தான் இருக்குது. அவங்க சைடில் பார்த்திங்கன்னா பெருசாக எந்த ஒரு ஷோஸும் கிடையாது. முன்னாடி பார்த்தா ஒன் பீஸ் கொண்டு வந்திருந்தாங்க. பட் ஆக்சுவலி ஒன் பீஸ் பண்ண இப்போ ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு தெரியல. ஸோ அதுக்கு மேலே சொல்லி இது ஒன்றும் கிடையாது. பிகாஸ் அங்கே மை ஹீரோ அகாடமி சீசன் 6 கொண்டு வந்தாங்க போன வருஷம். ஸோ ஆக்சுவலி இப்போ நான் இந்த சம்மர் டைம் பார்த்தீங்கன்னா நான் சீசன் 7 எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் இது வரைக்கும் அந்த எந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணலை. ஸோ சீசன் 7 இருக்காது நானுமே நினைக்கிறேன். ஸோ அதுக்கடுத்து மற்ற சேனல் சைட்லையும் இப்போ பெருசாக எந்த ஒரு அனிமே அண்ட் கார்ட்டூன் எந்த ஒரு புது ஷோஸுமே இப்போ பெருசாக இது வரைக்கும் டெலிகாஸ்ட் பண்ணுற மாதிரி சொல்லலை. ஆக்சுவலி இப்போ நான் சோனியில் பார்த்தீங்கன்னா ஜூல்ஸு கைசன் பார்த்தீங்கன்னா டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. பட் ஆக்சுவலி ஏற்கனவே தமிழ் டப்பில் இருக்கிறது தான். ஸோ அதுவும் பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றுமே கிடையாது. ஸோ இந்த சமயத்தில் கொண்டு வந்து ஒரு நல்ல விஷயம். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கடுத்து இன்னொரு நல்ல வீடியோவில் நம்ம மீட் பண்ணுறோம். அது வரைக்கும் பாய் கைஸ்.